இப்படி இது சுற்றுலா வந்து கொண்டே இருக்கும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை சொல்லுகிறேன். தோல்வி இல்லாது இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் காணப்பட வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. இன்று கர்த்தருடைய வழி என்ன என்று தெரியவில்லை. அது எடுத்து போதிக்கிற இடம் எது என்று தெரியவில்லை. உங்களுக்கு விடுதலை தராத இடத்திலே போய் நீங்கள் ஆராதிக்கிற பொழுது இப்படி தான் கண்கள் கட்டப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் என்பது தான் இதனுடைய காரியம். சபைக்கு போகிறார்களே, அதன் பிறகு எதற்காக இன்னும் மற்ற ஊழியர்களை போய் தேட வேண்டும்? இல்லை, அவருக்கு இருக்கிற அபிஷேகம் வேறு, இவருக்கு இருக்கிற அபிஷேகம் இல்லை. விசுவாசியுடைய கணிப்பு பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்கிறது. இந்த இரவு வேலையிலே வேதம் சொல்லுகிறது, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வான்.